வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் வந்து சோமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன வேணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 200 வந்து மைதா மாவு எடுத்துட்டுருக்கேன். 200 மைதா மாவுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ரவை எடுத்து ஊற வச்சுட்டுருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஸ்பூனையும் காமிச்சிடுறேன் பாருங்கள். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் ரவை எடுத்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மைதா மாவில் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரு பிஞ்ச் தான் சால்ட் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம ஊற வச்சுருக்க ரவையும் சேர்த்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக, ஏன்னா ஏற்கனவே ரவையை வந்து ஊற வச்சதுனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதனால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக, இப்போ பாருங்கள் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த சமயத்தில் வந்து காய்ச்சின எண்ணெயை வந்து ஒரு கரண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா பொரியுது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம், கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பூரி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி பூரிக்கெலாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதை பிறகு நம்ம பிசைஞ்சாச்சு. இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இப்போ வந்து பூர்ணம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் நான். அதுக்கு வந்து இந்த சக்கரை வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம், அதை எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பொட்டுக்கடலை, தேங்காய், இதுதான் இப்போ தேவை. நான் எப்படி பொடி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். பாருங்கள், பொட்டுக்கடலை ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், ஏலக்காய் இருந்தால் அதுவே கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் இது மிக்சியில். பாருங்கள், பொட்டுக்கடலை வந்து பொடிச்சுட்டோம், அதை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து சக்கரை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். நீங்கள் வந்து பார்த்துட்டு கூட கலந்துக்கலாம். டேஸ்ட்டு ஸ்வீட் வேணும்னா கொஞ்சம் கலந்துக்கலாம் கூட, இல்லைன்னா வந்து கம்மி பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அளவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து பொட்டுக்கடலை பொடிச்சு வச்சுட்டு சர்க்கரையும் பொடிச்சு வச்சுட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா அதை நல்லா துருவிட்டு நீங்கள் இதில் சேர்க்கலாம். இப்போ கொப்பரை தேங்காய் இல்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, தேங்காயை வந்து நல்லா வறுத்துன்ட்டு இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். தேங்காய் வந்து கொஞ்சம் கூடையும் போட்டுக்கலாம், டேஸ்ட் உங்களுக்கு வேணும்னா. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா அந்த வறுப்பட்டால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா நீங்கள் அதை பத்த மாதிரி போட்டுட்டு மிக்சியில் கூட ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம், ஒன்றும் அதிகமாக வந்துடும். அதுக்கப்புறமா அதை நீங்கள் நல்லா வறுத்து இதோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடுது. இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். தேங்காய் வந்து கொஞ்சம் ஆறட்டும், ஆறினோடனே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், சோமாஸ் கட்டை இது மாதிரி கடையில் கிடைக்கிறது. இது வந்து ரொம்ப காலம், அதாவது எங்கள் மாமியார் யூஸ் பண்ணதை நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதில் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது இல்லைன்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். மாவு வந்து ஒரே அளவாக வந்து உருட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு அளவு வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேணால் நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம். பிறகு தேங்காய் நல்லா ஆறிடுட்டு அடுப்பு நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். பொட்டுக்கடலையும் சர்க்கரை ஏலக்காய் பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் இதில் இந்த தேங்காய் வறுத்த தேங்காவை வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ நம்மளோட பூரணம் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ எப்படி வந்து இடுறதுங்கிறத காமிக்கிறேன். இதை நல்லா மெல்லிசாக ரவுண்டாகிட்டுக்கோங்க. மோஸ்ட்லி சின்னதாக எடுத்திங்கன்னா இதே மாதிரி ரவுண்டாக தானாக வந்துடும். வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதுக்கு ஷேப் கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த கட்டையில்
மாவு வச்சிடுறேன். இது கொஞ்சம் பூர்ணம் வச்சுப்போம் இதில். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்க, ஒரு பாதிக்கு தண்ணி மட்டும் தடவிக்கோங்க. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க, இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா அழகான ஷேப் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இதை எடுத்தால் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ அடுத்தது வந்து இந்த கட்டை இல்லைன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மைதா மாவு வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் கரைச்சி எடுத்து வச்சுப்போம், பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி அதை ஓரமாக வச்சுருங்க. இப்போ நான் வந்து இந்த கட்டை இல்லைன்னா எப்படி வந்து சோமாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இந்த சைடில் தடவிடுங்க. ஃபுல்லாகவே ஒரு சர்க்கிள். இப்போ இதில் பூர்ணம் வச்சுக்கலாம். இதை மூடிடுவோம். இப்போ ரவுண்டு வரல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் மூடி ஏதாவது இருந்ததுன்னா அதில் ஷேப் பண்ணிவிட்டு அப்புறம் இது ரவுண்ட் பண்ணிக்கலாம். நல்லா அமுத்தி விட்டுருங்க, வெளில வராமல் இருக்கும். அப்போ தான் பூர்ணம். ஒரு ஃபோர்க் இருந்ததுன்னா அதில் இப்படி அவ்வளோதான், ஒரு ப்ரெஸ் கொடுங்க. பாருங்கள், நல்லா அழகாக ரெடியாக எடுத்து இதை எடுத்து வரமா வச்சுருவோம். இப்படி ஒன்று ஒன்றா நம்ம வந்து இப்போது ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து அச்சில் பண்ணோம், இது வந்து நம்ம கையில் பண்ணோம். இது ரெண்டும் ரெடியாக எடுத்து இது மாதிரி ஒரு 4-5 ரெடி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது வந்து பொரிச்சு எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌனில் வந்துடுத்து நம்ம எடுத்துடலாம். அதை எடுத்துருங்க, இந்த பக்கம் போட்டுருங்க, இந்த பக்கம் போட்டுருங்கம்மா. அதே மாதிரி மிச்சது இல்லாமல் நம்ம போட்டு பொரிச்சிடலாம். பாருங்கள், நம்மளுடைய சோமாஸ் வந்து ரெடி ஆகிடுது. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்லாம் நான் கொஞ்சம் கூட தான் வச்சுருப்பேன். நீங்கள் கடையில் வாங்குறதுல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு தானே பண்ணிக்கிறோம், ஸோ நமக்கு டேஸ்ட் கொஞ்சம் கூட இருக்கட்டமே நான் கொஞ்சம் கூட தான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா இதுலேயே வந்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, திராட்சை எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். நான் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் என்ன இருக்குமோ, ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் இல்லையா, நமக்கு பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாம். அதனால் ஈஸியாக எப்படி பண்ணலாம் ஃபில்லிங்கிறத மட்டும் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்.